புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. அன்பே, நற்கருணையே, அனுதினமும் எங்களோடு தங்கி வாழ வேண்டும் என்பதற்காக இந்த எளிய அப்பத்தினுடைய வாழ்ந்து கொண்டிருப்பவரே, எங்களுடைய நன்றியையும் எங்களுடைய அன்பு ஆராதனையையும் உமக்கு சமர்ப்பிக்கின்றோம். இதோ எமது இந்த மாதா தொலைக்காட்சி ஊடகத்தின் வழியாக ஏராளமான மக்களை நீர் சந்திக்கிறீர், ஆசீர்வதிக்கிறீர். உம்முடைய வரங்களை, நலன்களை வாரி வழங்கிக் கொண்டே இருக்கிறீர். நன்றி ஆண்டவரே. இதோ இந்த நாளிலே நாங்கள் லூக்கா நற்செய்தியிலே அதிகாரம் 19, 26, 27 நீர் எங்களுக்கு சொல்லி இருக்கிற அந்த வார்த்தையை சிந்திக்கவும் தியானிக்கவும் இருக்கிறோம். உள்ளவர்கள் எவருக்கும் கொடுக்கப்படும், இல்லாதோரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும். ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் ஒருவேளை எங்களுக்குள் ஏதோ ஒரு பயத்தை உருவாக்கலாம், ஏதோ ஒரு தயக்கத்தை ஏற்படுத்தலாம். உள்ளவர்களுக்கு மீண்டும் மீண்டும் கொடுக்கப்படுமா? இல்லாத மக்களிடம் உள்ளதும் எடுக்கப்படுமா என்கிற ஒரு நிலை வரலாம். ஆனால் ஆண்டவரே, என்னிடம் இருக்கிறது என்கிற ஒரு மனநிலையோடு கூட பகிர்ந்து கொள்ள முன்வருகிற பொழுது, என்னுடைய திறமையை பயன்படுத்துகிற பொழுது அது இன்னும் வளர்ந்து கொண்டே இருக்கும், பெருகி கொண்டே இருக்கும். என்னிடம் இல்லை 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 என்று சொல்லி இருப்பதையும் மறைத்து வைத்துக் கொள்கிற பொழுது அந்த திறமை, என்னிடம் இருக்கிற செல்வம் உட்பட என்னிடமிருந்து எடுத்து கொள்ளப்படும், மறைந்துவிடும். ஆண்டவரே, பகிர்ந்து கொள்ள வேண்டும், மற்றவர்களோடு உதவி செய்ய வேண்டும் என்கிற ஒரு அற்புதமான சிந்தனையை இந்த நாளிலே எங்களுக்கு நீர் வழங்குகின்றீர். மகிமையே, எங்களுடைய நம்பிக்கையே, நான் ஆண்டவர் மீது அன்பு கொண்டிருக்கிறேன் என்கிற ஒரு முழு மனதோடு கூட, ஒரு முழு வாஞ்சையோடு கூட உம்மை நாங்கள் இன்னும் இறுக்கமாக பற்றி கொள்ள வேண்டும். உம்மை பற்றி கொள்கிற பொழுது அதுவே எங்களுடைய வாழ்வின் வெற்றியாக மாறும். இதோ அத்தகைய மனநிலையோடு கூட உம்மை இறுக்கமாக பற்றி கொண்டு பிடித்து கொண்டு வாழ்கிற அந்த ஒரு வரம் கேட்டு உம்மை துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவரே உம்மை நாங்கள் பாடுகிறோம்.
தாழ்மையின் நம்பிக்கையே மாறிடாத என் ஏசையா உம்மையல்லோ பற்றி கொண்டே உலகத்தில் வெற்றி கொண்டே மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத என் ஏசையா உம்மையல்லோ பற்றி கொண்டே உலகத்தில் வெற்றி கொண்டே தோதித்து தோதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன் தோதித்து தோதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். நல்மேய்ப்பரே நம்பிக்கையே நானும் உந்தன் ஆட்டுக்குட்டி நல்மேய்ப்பரே நம்பிக்கையே நானும் உந்தன் ஆட்டுக்குட்டி உம்மைத்தானே பின்தொடர்ந்தே உன் தோளிலான் நான் இருப்பேன் உம்மைத்தானே பின்தொடர்ந்தே உம் தோளில்தான் நான் இருப்பேன் தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன் தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை பாதிப்பில்லை பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை பாதிப்பில்லை உம் குரலோ கேட்குதையா உள்ளமெல்லாம் அன்பால் பொங்குதையா உள்ளுரலோ கேட்குதையா உள்ளமெல்லாம் அன்பால் பொங்குதையா தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன் தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். பிரகாசிக்கும் பேரொளியே விடிவெள்ளி நட்சத்திரமே பிரகாசிக்கும் பேரொளியே விடிவெள்ளி நட்சத்திரமே உன் வசனம் ஏந்திக் கொண்டு உலகெங்கும் சுடர்விடுவே உன் வசனம் ஏந்திக் கொண்டு உலகெங்கும் நான் சுடர்விடுவேன் தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன் தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான்
நம்பிக்கையே மாறிடாத என் ஏசையா உம்மை அல்லோ பற்றி கொண்டே உலகத்தில் வெற்றி கொண்டே துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதித்து உம்மை ஆராதித்து உம்மை மாட்சிப்படுத்தி உமக்கு நன்றி செலுத்தி உம்மை துதித்து ஆராதிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவே, மகிமையின் ஆண்டவரே, வல்லமையின் தேவனே, இரக்கத்தின் ஆண்டவரே, ஈடு இணையில்லாத அன்பும் அருளும் ஆற்றலும் கொண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்றைய நாளிலே இதோ இந்த அற்புதமான புனிதமான நேரத்திலே உம்மை ஆராதிக்கும் இந்த தருணத்திலே இயேசுவே, நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த வாக்குத்தத்தம் மாறாத உயிருள்ள வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆம் ஆண்டவரே, உள்ளவருக்கு இன்னும் கொடுக்கப்படும், இல்லாதவரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும். ஆம் ஆண்டவரே, யாரெல்லாம் தனக்கு கிடைத்த அருளை, ஆற்றலை, வல்லமையை, ஆசீர்வாதங்களை எல்லாம் பிறரோடு பகிர்ந்து வாழ்கிறானோ, யாரெல்லாம் தனக்கு கிடைத்த அத்தனை காரியங்களையும் என் கடவுள் எனக்கு கொடுத்த கொடை என்ற மன நிறைவோடு மகிழ்வோடு பிறரோடு பகிர்ந்து வாழ்கிறானோ, அவனுக்கு இன்னும் அருள் கொடுக்கப்படும். அவன் இன்னும் அதிகமாய் ஆண்டவரின் ஆற்றலையும் அன்பையும் பெற்றவனாய் இருக்கிறான். அவனுடைய இல்லத்திலே எதுவும் குறைவுபடாது என்ற நிறைவான வாக்குத்தத்தத்தை கொடுத்து இருக்கிறீர்கள். நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே, யோசித்து பார்க்கிறோம். நல்லா இருக்கீங்களா என்று கேட்டால் மன நிறைவோடு நன்றாக இருக்கிறேன், மகிழ்ச்சியாக இருக்கிறேன், சந்தோஷமா இருக்கிறேன், கடவுள் எனக்கு நல்ல ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார் என்று சொல்கின்ற மனநிலையில் வாழ்கின்ற மனிதர்கள் இந்த உலகில் யாராவது இருக்கிறாங்களா என்று தேடி பார்த்தால் யாருமே இல்லைன்னு தான் ஆண்டவரை சொல்ல முடியும். எதுவுமே மனிதனுக்கு நிறைவில்லை. எது இருந்தாலும் என் வாழ்க்கையில் நிறைவாக இருப்பதாக நான் உணர்வதே இல்லை. ஆண்டவரே, இன்னும் கொஞ்சம் இருந்தா நல்லா இருக்கும், இன்னும் கொஞ்சம் பணம் இருந்தா நல்லா இருக்கும், இன்னும் 2 வீடு கூட இருந்தா நல்லா இருக்கும், இன்னும் பதவி நிறைய இருந்தா நல்லா இருக்கும். ஏதாவது என் வாழ்க்கையில் எனக்கு நிறைவை தருகின்ற எண்ணங்கள் மேலோங்கியதாக எனக்கு நினைவே இல்லை ஆண்டவரே. இயேசுவே, ஆனால் ஆண்டவரே, நீர் இருக்கின்ற பொழுது, நீர் எங்களோடு இருக்கின்ற பொழுது, நாங்கள் உம்மோடு தங்கி வாழ்கின்ற பொழுது வாழ்க்கையில் நிறைவு, நிம்மதி, மகிழ்ச்சி, சந்தோஷம், சமாதானம் எல்லாம் இருப்பதை நாங்கள் உணர்கிறோம். நீர் எங்களோடு இருந்தால் எங்களுக்கு எல்லாம் நிறைவாக இருக்கும். இயேசுவே, இதோ நீர் வாழ்க்கையில் துன்பம் ஒன்றுதான் என் வாழ்க்கையை புரட்டி போடுகிறது என்று எண்ணினால், என் தாயை அன்னை மரியாளை விட, என் தந்தை புனித சூசையப்பரை விட துன்பங்களை, வாழ்க்கையில் ஏமாற்றங்களை, வேதனைகளை, அவமானங்களை தாங்கியவர்கள் இந்த உலகில் இருக்கவே வாய்ப்பில்லை என்று நீர் சொல்லுகிறீர். உண்மைதான். எத்தனை எத்தனை அவமானங்கள், துன்பங்கள், வேதனைகள் நீரும் இந்த உலகில் பட்டிருக்கிறீர். ஆனால் இவைகளை கடந்து ஒரு நிறை மகிழ்வு உண்டு, ஒரு நிறைந்த சமாதானம் உண்டு. உனக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு காரியமும் நீர் பிறரோடு பகிர்ந்து வாழ்கின்ற பொழுது நிறைவை காண்பாய் என்பதை மீண்டுமாய் எங்களுக்கு உறுதிப்படுத்தி இருக்கிறீரே, நன்றி கூறுகிறோம். என் சகோதரனே, என் சகோதரியே, இதோ நம் ஆண்டவரில் நாம் இணைந்து மகிழ்ந்து பெற்ற காரியங்களுக்காய் நன்றி செலுத்தி இன்னும் அதிகம் ஆண்டவரின் மீது அவர் நமக்கு கொடையாக கொடுத்த அத்தனை நண்பர்கள், குடும்பத்தார், உறவுகள், அத்தனை பேர் மீதும், இன்னும் ஏன் நமக்கு பிடிக்காதவர்கள் மீதும் முடிந்த வரை, ஏன் சக்திக்கு மீறி கூட
இருப்பதை பகிர்ந்து மகிழ்ந்து வாழ்கின்ற பொழுது நிறைவான மகிழ்ச்சி நம்மில் தங்கும் என்ற உணர்வோடு இந்த பாடலை ஜெபமாக பாடுவோம். ஒரு பாடல் நான் பாடுவேன், மன்னன் உந்தன் கருணையை எண்ணி எண்ணி வியந்து மகிழ்ந்து. நன்றி பாடல் நான் பாடுவேன், ஒரு பாடல் நான் பாடுவேன், மன்னன் உந்தன் கருணையை எண்ணி எண்ணி வியந்து மகிழ்ந்து. நன்றி பாடல் நான் பாடுவேன். ஒரு நாளில் நீ செய்த நன்மைகளை சொல்ல நினைத்தார் வாழ்நாளே போதாதையா, சொல்லியும் தீராதையா. ஒரு நாளில் நீ செய்த நன்மைகளை சொல்ல நினைத்தார் வாழ்நாளே போதாதையா, சொல்லியும் தீராதையா. நன்றி சொல்வேன் நாளெல்லாம், உந்தன் பிள்ளையாய் நான் வாழ்வேன். ஒரு பாடல் நான் பாடுவேன், மன்னன் உந்தன் கருணையை எண்ணி எண்ணி வியந்து மகிழ்ந்து. நன்றி பாடல் நான் பாடுவேன். என் அன்பு தாயாக தந்தையாக எந்த இறைவா என்னாலும் என்னை பார்க்கின்றார், கண்ணாக காத்தாடுகின்றார். என் அன்பு தாயாக தந்தையாக எந்த இறைவா என்னாலும் என்னை பார்க்கின்றார், கண்ணாக காத்தாடுகின்றார். நான் நினைப்பேன் நன்றி சொல்வேன், நாளெல்லாம் பாடி புகழ்வேன். ஒரு பாடல் நான் பாடுவேன், மன்னன் உந்தன் கருணையை எண்ணி எண்ணி வியந்து மகிழ்ந்து. நன்றி பாடல் நான் பாடுவேன், ஒரு பாடல் நான் பாடுவேன், மன்னன் உந்தன் கருணையை எண்ணி எண்ணி வியந்து மகிழ்ந்து. நன்றி பாடல் நான் பாடுவேன். நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. புகழ்ச்சி உமக்கே, மாட்சி உமக்கே, எல்லாமும் உமக்கே. நன்றியோடு துதித்து நீ போற்றி புகழ்ந்து ஆராதித்து எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே ஆசீர்வதியும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 19, இறைவார்த்தைகள் 11 முதல் 28 வரை. அக்காலத்தில் இயேசு எருசலேமை நெருங்கி வந்து கொண்டிருந்தார். அவர் சொன்னதை கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் இறையாட்சி உடனடியாக தோன்றப் போகிறது என்று நினைத்தார்கள்.
அப்போது இயேசு மேலும் ஓர் உவமையைச் சொன்னார். உயர் குடிமகன் ஒருவர் ஆட்சி உரிமை பெற்று வர தொலை நாட்டிற்கு போக புறப்பட்டார். அப்போது அவர் தம் பணியாளர்கள் 10 பேரை அழைத்து 10 மினாக்களை அவர்களிடம் கொடுத்து அவர்களை நோக்கி, நான் வரும் வரை இவற்றை வைத்து வாணிகம் செய்யுங்கள் என்று சொன்னார். அவருடைய குடிமக்களோ அவரை வெறுத்தனர். எனவே இவர் அரசராக இருப்பது எங்களுக்கு விருப்பமில்லை என்று சொல்லி தூது அனுப்பினர். இருப்பினும் அவர் ஆட்சியுரிமை பெற்று திரும்பி வந்தார். பின்னர் தம்மிடம் பணம் வாங்கியிருந்த பணியாளர் ஒவ்வொருவரும் ஈட்டியது எவ்வளவு என்று அறிய அவர் அவர்களை கூப்பிட்டு அனுப்பினார். முதலாம் பணியாளர் வந்து, ஐயா, உமது மினாவை கொண்டு 10 மினாக்களை சேர்த்துள்ளேன் என்றார். அதற்கு அவர் அவரிடம், நன்று நல்ல பணியாளரே, மிகச்சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கைக்கு உரியவராய் இருந்தீர். எனவே 10 நகர்களுக்கு அதிகாரியாய் இரும் என்றார். இரண்டாம் பணியாளர் வந்து, ஐயா, உமது வினாவை கொண்டு 5 வினாக்களை ஈட்டியுள்ளேன் என்றார். அவர், எனவே நீர் 5 நகர்களுக்கு அதிகாரியாய் இரும் என்று அவரிடமும் சொன்னார். வேறொருவர் வந்து, ஐயா, இதோ உமது வினா. ஒரு கைக்குட்டையில் முடித்து வைத்திருந்தேன். ஏனெனில் நீர் கண்டிப்புள்ளவர் என்று உமக்கு அஞ்சிபடி செய்தேன். நீர் வைக்காததை எடுக்கிறவர், நீர் விதைக்காததை அறுக்கிறவர் என்றார். அதற்கு அவர் அவரிடம், பொல்லாத பணியாளே, உன் வாய்ச்சொல்லை கொண்டே உனக்கு தீர்ப்பிடுகிறேன். நான் கண்டிப்பானவன், வைக்காததை எடுக்கிறவன், விதைக்காததை அடுக்கிறவன் என உனக்கு தெரியும் அல்லவா? அப்படியானால் ஏன் என் பணத்தை வட்டிக்கடையில் கொடுத்து வைக்கவில்லை? நான் வந்து அதை வட்டியோடு சேர்த்து பெற்றிருப்பேனே என்றார். பின்பு அருகில் நின்றவர்களிடம், அந்த வினாவை அவரிடமிருந்து எடுத்து 10 வினாக்கள் உள்ளவருக்கு கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், ஐயா, அவரிடம் 10 வினாக்கள் இருக்கின்றனவே என்றார்கள். அவரோ, உள்ளவர் எவருக்கும் கொடுக்கப்படும், இல்லாதவரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும் என உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். மேலும் அவர், நான் அரசனாக இருப்பதை விரும்பாத என் பகைவர்களை இங்கு கொண்டு வந்து என் முன் படுகொலை செய்யுங்கள் என்று சொன்னார். இவற்றை சொன்ன பின்பு இயேசு அவர்களுக்கு முன்பாக எருசலேமுக்கு புறப்பட்டு சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். உள்ளவர் எவருக்கும் கொடுக்கப்படும், இல்லாதவரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும். அன்பு ஆண்டவரே, ஒரு ஆழமான அர்த்தம் நிறைந்த இறை வசனம் உம்முடைய இறை வார்த்தை. ஆனால் இந்த உலகத்திலே தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு தங்களுடைய வாழ்க்கை வசதிகளுக்கு, பதவி மோகத்திற்கு, அதிகார தவறான பயன்பாட்டிற்கு இதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, உள்ளவர் எவருக்கும் கொடுக்கப்படும். நீர் கொடுக்கின்ற கடவுள், எடுக்கின்ற கடவுள் அல்ல. வாழ வைக்கும் கடவுள், வாழ்வை கெடுக்கின்ற கடவுள் அல்ல. உயிர் கொடுக்கின்ற கடவுள், உயிரை எடுக்கின்ற கடவுள் அல்ல. ஆண்டவரே, உம்மிடமிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்டுதான் இருக்கிறோமே தவிர எங்களிடமிருந்து நீர் எடுத்துக்கொள்ள எதையும் ஆசைப்பட்டதே இல்லை. ஆண்டவரே, இதோ இந்த நாளிலே அருமையான இந்த வார்த்தைகளை சொல்லி எங்களை பலப்படுத்தி இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உன்னிடம் அன்பு இருந்தால் இன்னும் அதிகமாக அன்பை நீ பெற்றுக்கொள்வாய். அன்பு உனக்கு கொடுக்கப்படும். நீர் பிறரை மன்னித்தால் உனக்கு மன்னிப்பு அருளப்படும். உன்னிடம் இரக்கம் இருந்தால் இரக்கம் உனக்கு கொடுக்கப்படும். நீர் பகிர்ந்து கொடுத்தால் உனக்கும் கொடுக்க வேண்டியது பகிர்ந்து கொடுக்கப்படும். நீ விட்டு கொடுத்து வாழ்ந்தால் நீ இன்னும் அதிகமாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வாய். அமைதியை நீர் உலகமெங்கும் பரப்பினால் உனக்கு அமைதி கொடுக்கப்படும். நீதியை வழங்கினால் உனக்கு நீதி வழங்கப்படும். உண்மை பேசினால் உனக்கு உண்மை கொடுக்கப்படும்.
ஆண்டவரே, இதை அல்லவா நீர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறீர், கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று. ஆக ஆண்டவரே, இதை நாங்கள் கொண்டிருந்தால், உள்ளத்தில் நாங்கள் வைத்திருந்தால், இன்னும் அதிகமாக எங்களுக்கு இதை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய தெய்வம் அல்லவா? அதைத்தானே சொல்லுகிறீர், உள்ளவர் எவருக்கும் கொடுக்கப்படும் என்று. இறையாட்சி உங்களிடையே இருக்கிறது, உங்கள் நடுவிலே இருக்கிறது என்று சொன்னீரே ஆண்டவரே. அந்த இறையாட்சியை நாங்கள் தானே கண்டுணரவே இல்லை, செயல்படுத்தவே இல்லை, செயல் வடிவம் கொடுக்கவே இல்லை. அந்த இறையாட்சியை நாங்கள் எங்களுடைய அன்றாட வாழ்விலே நாங்கள் வெளிப்படுத்தி ஏற்படுத்துகின்ற பொழுது அந்த இறையாட்சியை நாங்கள் அனுபவிக்கிறோம். அதன் மூலமாக அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைவையும் வாழ்வையும் பெற்றுக்கொள்கிறோம் அல்லவா? ஆண்டவரே, இதையே நாங்கள் உணரவே இல்லை. ஆண்டவரே, உம்முடைய இறை வார்த்தைகளை சரியாக உணர்ந்து கொண்டு, தெளிவாக உணர்ந்து கொண்டு, உண்மையாக உணர்ந்து கொண்டு, அதை நேரிய வழியில் உம்முடைய திருவுளத்தின்படி அதை செயல்படுத்துகின்ற நல்ல வரத்தை தாரும். உம்முடைய இறை வார்த்தையை நீர் விரும்பியபடி மக்களுக்கு உண்மையாக எடுத்துரைக்கக்கூடிய நல் ஞானத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் போக்கின்படி அல்ல, எங்களுடைய உள்ளத்தின் நிறைவுபடி அல்ல, நாங்கள் விரும்புகின்றபடி அல்ல உம்முடைய இறைவார்த்தையை அறிவிப்பது. உம்முடைய இறைவார்த்தையை உம்முடைய திருவுளத்தின்படி, உம்முடைய உண்மை அன்பு நீதிக்கேற்றபடி மக்களுக்கு நாங்கள் அறிவிக்க வேண்டும், சரியாக அதை பிட்டு கொடுக்க வேண்டும், எடுத்துச் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட நற்செய்தி அறிவிப்பாளர்களாக எங்களை மாற்றும் ஆண்டவரே, எங்களை வழி நடத்தும் ஆண்டவரே. ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலே இதோ பல மாநிலங்களிலே, வட மாநிலங்களிலே, அயல் நாடுகளிலே, இன்னும் எந்த வசதிகளும் இல்லாத, வசதி வாய்ப்புகளும் முன்னேற்றம் அடையாத நாடுகளிலே, மாநிலங்களிலே இருக்கக்கூடிய எம்முடைய நற்செய்தி அறிவிப்பாளர்களை உடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவர்களை ஆசீர்வதியும், எந்த தீமைகளும் ஆபத்துகளும் நெருங்காமல் அவர்களை பாதுகாத்தருளும். அவர்களுடைய நற்செய்தியை உலகமெங்கும் சென்று அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை அறிவிக்கின்ற பொழுது நீர் பக்கபலமாக இருந்து அவர்களை பாதுகாத்தருளும். அதன் வழியாக ஆண்டவரே, நாங்கள் மனமாற்றத்தை தான் விரும்புகிறோம், வேறு எந்த மாற்றத்தையும் அல்ல, மன மாற்றத்தை விரும்புகிறோம். அந்த மனமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த நற்செய்தி அறிவிப்பாளர்களை நீரே பாதுகாத்து வழிநடத்தும் என்று இந்த வேளையிலே அவர்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். உம்முடைய இறையாட்சி பணியை செய்யக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் நீர் ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். ஆண்டவரே, என்னை அறிந்திருந்தீர், அமர்வதை எழுவதை தெரிந்திருந்தீர். ஆண்டவரே, என்னை அறிந்திருந்தீர், அமர்வதை எழுவதை தெரிந்திருந்தீர். வாழ்க்கை முழுவதும் அறிந்தவர் நீர், என் நினைவுகள் அனைத்தும் கடந்தவர் நீர். ஆண்டவரே, என்னை அறிந்திருந்தீர், அமர்வதை எழுவதை தெரிந்திருந்தீர். நடப்பதும் படுப்பதும் செல்லும் வழிகளும் நீ அறிந்திருந்தென்னை சூழ்ந்திருந்தீர். வானகம் பறந்தாலும் நீரிருப்பீர், பாதாளம் பதுங்கினும் உன் கரம் இருக்கும். வானகம் பறந்தாலும் நீரிருப்பீர், பாதாளம் பதுங்கினும் கரம் இருக்கும். கடல்களின் கடையெல்லை விடியலின் அருள்வேளை
இறைவா. ஆண்டவரே என்னை அறிந்திருந்தீர், அமர்வதை எழுவதை தெரிந்திருந்தீர். இருளின் சிறகினில் மறைந்திட விரும்பிடும் நீ, இருளில் ஒளியாய் திகழ்கின்றேன் நான். இருளின் சிறகினில் மறைந்திட விரும்பிடும் நீ, இருளில் ஒளியாய் திகழ்கின்றேன். வாழ்வின் பயணத்தில் ஒளி தீபமே இனிதே தொடர்கின்றேன் நீரென்றுமே. வாழ்வின் பயணத்தில் ஒளி தீபமே இனிதே தொடர்கின்றீர் நீரென்றுமே. கடல்களின் கடையெல்லை விடியலின் அருள்வேளை இறைவா. ஆண்டவரே என்னை அறிந்திருந்தீர், அமர்வதை எழுவதை தெரிந்திருந்தீர். ஆண்டவரே என்னை அறிந்திருந்தீர், அமர்வதை எழுவதை தெரிந்திருந்தீர். வாழ்க்கை முழுவதும் அறிந்தவர் நீ, என் நினைவுகள் அனைத்தும் கடந்தவர் நீ. ஆண்டவரே என்னை அறிந்திருந்தீர், அமர்வதை எழுவதை தெரிந்திருந்தீர். அருளும் வல்லமையும் நிறைந்த எங்கள் அன்பு தெய்வமே, ஒரு மனிதன் எவ்வளவாக கொடுக்க முடியும் என்பதை சிலுவையிலே உணர்த்தியவரே, சிலுவையில் தொங்கி பாடுகள் பட்டு துன்பங்களை அனுபவித்து இவ்வளவாய் நான் உங்களுக்காக கொடுக்க முடியும் என்று நிரூபித்து காண்பித்தவரே, அதையும் தாண்டி உம்மை துன்புறுத்தியவர்களை, உம்மை வேதனைப்படுத்தவர்களை, உம்மை கசையால் அடித்தவர்களை பார்த்து நீர் சொன்னீர், இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், தந்தையே இவர்களை மன்னியும் என்று அவர்களுக்கு ஆசி வழங்கினரே. அவ்வளவாய் கொடுக்கக்கூடிய ஒரு மாபெரும் இறைவன் நீர் வானத்தின் பலகணிகளை திறந்து கொடுத்தால் இந்த உலகிலே யாரும் தடுக்க முடியாத அளவிற்கு வல்லமையும் ஆற்றலும் அன்பும் நிறைந்த கடவுளாய் நீர் இருக்கிறீர். கொடுத்து கொண்டே இருப்பதால் தான் உலகத்திலே வரலாற்றிலே இதுவரை கொடுக்கப்பட முடியாத மாபெரும் கொடையான உயிர்ப்பை கடவுள் உமக்கு பரிசாக கொடுத்தார். நாம் எவ்வளவாய் நம்மிடம் இருப்பதை முழுவதுமாக இந்த உலகிற்கு கொடுக்கிறோமோ அவ்வளவாய் நமக்கு அளப்பரிய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் என்ற நம்பிக்கையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் விட்டு சென்றிருக்கிறீரே. உம்மிடம் கடவுள் கொடுத்த எல்லா பணியையும் அதன் காலத்திலே தக்க முறையிலே செய்து நிறைவேற்றினரே. இதோ உமது பிள்ளைகளாகிய நாங்கள் உமது பாதத்திலே மண்டியிட்டு இருக்கிறோம். வாழ்வின் பல்வேறு நிலைகளை கடந்து வந்தபோது கூட நீர் எங்களுக்காக என்ன திட்டம் வைத்திருக்கிறீர் என்பதை பல நேரங்களில் உணர மறுத்திருக்கிறோம், மறந்திருக்கிறோம். எங்களிடம் நீர் அளப்பரிய விதமாக புதைத்து வைத்திருக்கிற திறமைகளையும் சக்திகளையும் முழுமையாக பயன்படுத்த மறுத்து கொண்டிருக்கிறோம், மறந்து கொண்டிருக்கிறோம். இந்த வேளையிலே உமது கருணைக்காக வேண்டி நிற்கிறோம். எங்களிலே அவற்றை உணர்த்த வேண்டும் என்று ஆசிக்கிறோம். நம்பிக்கை விசுவாசத்தின் தந்தை, நம்பிக்கையின் தந்தையாக இருக்கிற ஆபிரகாம் வழியாக நீர் இதே வாக்குத்தத்தை தான் எங்களிடம் கொடுத்தீர். உன் வழியாக எல்லா மக்களும் ஆசீர்வதிக்கப்படும் என்ற ஒரு வாக்குத்தத்தை கொடுத்தீர். இது அவருக்கு கொடுக்கப்பட்டதல்ல, நம்பிக்கையிலே இணைகின்ற ஒவ்வொரு மனிதருக்கும் நீர் கொடுத்திருக்கிறீர் என்பதை நாங்கள் நம்புகிறோம், நாங்கள் வாழ்ந்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். எனவே எங்கள் வழியாக
நீர் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்கள் வழியாக உலகின் எல்லா மக்களும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் உணர்ந்து ஒவ்வொரு நாளும் கருத்தாய் செயல்படக்கூடிய அருளை இரக்கத்தை எங்களுக்கு கொடுத்து தாரும். முகத்தை ஒவ்வொரு முறை பார்க்கிற பொழுது நீர் எவ்வளவா இந்த உலகத்தை அன்பு செய்து கொடுத்தீர் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள எங்களுக்கு அருள் தாரும். உமது பாடுகளின் வேதனைகளையும் நாங்கள் துயரங்களையும் சிந்தித்து பார்க்கிற பொழுது இன்னும் எவ்வளவாய் நான் கொடுக்க முடியும் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய ஆற்றலை எங்களுக்கு தாரும். எங்கள் பலவீனங்களை கண்டு நாங்கள் பயந்து விடாமல், எங்கள் பலவீனங்களை கண்டு நாங்கள் சோர்ந்து விடாமல், உமது பலத்தால், உமது கிருபையால், உமது அருளால், உமது முன்மாதிரியால் நாங்கள் ஈடுகட்ட முடியும் என்பதை நம்பி எங்கள் வாழ்வை அமைத்து கொள்ள வரம் தாரும். நாங்கள் ஒவ்வொருவரையும் இதோ மாதா தொலைக்காட்சி வழியாக இந்த நற்கருணை ஆராதனையிலே முழுவதுமாக பங்கு கொண்டிருக்கிற எம் சகோதர சகோதரி ஒவ்வொருவரையும் ஒரு பாதத்திலே அர்ப்பணித்து இந்த பாடலோடு உமையிடம் ஒப்படைக்கின்றோம். ஒவ்வொரு மனிதருக்கும் உள்ளே திறமைகள், சக்திகள், அருள் கொடைகள் எல்லாம் முழுவதுமாக பயன்படுத்தக்கூடிய ஆற்றலையும் சக்தியையும் கொண்டு எங்களை வழி நடத்தி அருளும். உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. இயேசுவே வாருமே, இயேசுவே வாருமே, இயேசுவே வாருமே, இயேசுவே வாருமே. யோர்தானின் வெள்ளங்கள் விலகிவிடும், எரிகோவின் மதில்கள் இடிந்து விழும். யோர்தானின் வெள்ளங்கள் விலகிவிடும், எரிகோவின் மதில்கள் இடிந்து விழும். உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. பலவீனத்தில் உன் பலம் விளங்கிவிடும், உன் கிருபை என்றும் எனக்கு போதும். பலவீனத்தில் உன் பலம் விளங்கிவிடும், உன் கிருபை என்றும் எனக்கு போதும். உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணும்
ஏசையா உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. ஆண்டவரே, எங்க கூடவே இருங்கப்பா. உங்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நாங்கள் பார்த்து கொண்டே இருக்கணும். ஆமென். ஆண்டவரே, இந்த வாழ்க்கை எங்களுக்கு பல நேரங்களில் அச்சமூட்டி கொண்டே இருக்கிறது. அதற்கு பயந்து நாங்கள் எங்களிடம் இருப்பதை வெளிக்கொண்டு வர நாங்கள் தயங்குகிறோம், பயப்படுகிறோம். எங்கே நான் என்னை வெளிக்காட்டுகிற பொழுது என்னை பார்த்து சிரிப்பார்களோ என்று எண்ணுகிறேன். என்னுடைய வட்டத்தை சிறியதாக நான் சுருக்கிக் கொள்கிறேன், குறைத்துக் கொள்கிறேன். என்னுடைய திறமைகளை, நீர் எனக்கு தந்திருக்கிற பலத்தை நான் வெளிக்கொண்டு வர தயங்குகிறேன். ஆண்டவரே, அப்படிப்பட்ட நேரங்களில் எல்லாம் நீர் என்னோடு இருக்கிறீர் என்கிற ஒரு நம்பிக்கை என்னை எழுந்து நிற்க வைக்கும், என்னை சாதிக்க வைக்கும். ஆமாண்டவரே, இதோ இந்த நாளிலே, இந்த நேரத்திலே மாதா தொலைக்காட்சியின் வழியாக உம்முடைய அருளுக்காக, ஆசீருக்காக காத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் உம்முடைய அன்பை, ஆசீரை தந்தருளும். இவர்கள் எதிலும் சோர்ந்து விடாதபடிக்கு, தளர்ந்து விடாதபடிக்கு இவர்களுக்கு ஆசீர்வாதமாய், இவர்களை வழிநடத்துகிற தெய்வமாய் நீர்தாமே இருந்தருளும். ஆமாண்டவரே, எங்கள் கூடவே இரும், எங்களுடைய பக்கத்திலே இரும். நாங்கள் எதை கண்டும் பயந்து விடாதபடிக்கு, எல்லாவற்றிலும் நம்பிக்கையோடு தொடர்ந்து நடக்கிறதற்கு உம்முடைய அருளை, ஆசீரை எங்களுக்கு தந்தருளும். என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும் இயேசுவே, ஓ இயேசுவே, இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. முடியாதையா. என் பக்கத்திலே இரும் ஆண்டவரே, ஓ இயேசுவே, இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. ஆண்டவரே, இதோ எங்களுடைய வாழ்க்கை பல நேரங்களிலே இருள் அடைந்து கிடக்கிறது. இது விடியுமா, இது நடக்குமா என்கிற அச்சமும் பயமும் எங்களை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அன்பு தெய்வமே, அப்படி தயங்கி கொண்டிருக்கிற, தடுமாறி கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் இந்த நேரத்திலே அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு வெளிச்சமாக இருப்பவரே, எங்களுக்கு உயிராக இருப்பவரே, இவர்களுக்கு நம்பிக்கையை தாரும். இவர்கள் இந்த இருளில் இருந்து கடந்து வருவதற்கு உம்முடைய சக்தியை, உம்முடைய ஆற்றலை, உம்முடைய ஆசிரை தாரும், ஆசிரை தாரும். இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, ஆமென். உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. இயேசுவே, இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, நற்கருணையே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. என் வெளிச்சம் நீரே, இயேசுவே, என் ஜீவனும் நீரே. ஆண்டவரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. என் வெளிச்சம் நீரே, இயேசுவே, என் ஜீவனும் நீரே. ஆண்டவரே,
எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் இயேசுவே, ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. ஆண்டவரே, இதோ நாங்கள் எப்படி வாழ்வது, என்ன செய்வது என்பதை அறியாமல் கண்ணீரோடு நிற்கிறோம். அப்படி நாங்கள் கண்ணீரோடு தவிக்கிற நேரங்களில் எல்லாம் எங்களை தோள்களில் சுமக்கிற தந்தையாக, தாயாக எங்களது அருகாமையில் இருக்கிற நன்றி ஆண்டவரே. இயேசுவே, எங்களுடைய தாயும் தந்தையுமாக இருப்பவரே, எனக்கு எல்லாம் 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 நீங்கள் தான் ஐயா. நன்றி ஆண்டவரே. நீங்க தான் ஐயா, நீங்க தான். கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீர் தாயுமானிரே, காயப்பட்ட நேரத்தில் நீர் தகப்பனானிரே. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீர் தாயுமானிரே, காயப்பட்ட நேரத்தில் நீர் தகப்பனானிரே. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும் இயேசுவே, ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. ஆண்டவரே, இதோ நோயாளிகள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இதோ மாதா தொலைக்காட்சிக்கு முன்பாக, பல்வேறு ஊடகங்களுக்கு முன்பாக தங்களுடைய மகனுக்காக, மகளுக்காக, பெற்றோருக்காக, உற்றார் உறவினர் நண்பர்களுக்காக என்று மனம் கசிந்து அழுது கொண்டிருக்கின்ற, உடல் உள்ள நலனுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, அவர்கள் கூடவே இரும். இதோ அந்த நோயாளிகளது பக்கத்திலே இரும். அவர்களுக்கு ஆசீர்வாதமாய், அவர்களுக்கு மருத்துவராய், நீர் அவர்களை பாதுகாக்கிறவராய் அவர்களோடு கூட இருந்து வழி நடத்தும் ஆண்டவரே, வழி நடத்தும், ஆசீர்வதியும். வியாதியின் நேரத்தில் வைத்தியரானிரே, சோதனை நேரத்தில் நண்பரானிரே. வியாதியின் நேரத்தில் வைத்தியரானிரே, சோதனை நேரத்தில் நண்பரானிரே. என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே,
நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. ஆம் ஆண்டவரே, நீர் இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவும் நடக்காது. உம்மை விட்டு பிரிந்து எங்களால் எதுவும் செய்ய இயலாது. நீரே சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே, இறப்பு என்பது உம்மை பிரிந்து வாழ்கிற ஒரு நிலை மட்டும்தான். இதோ லூக்கா நற்செய்தியிலே அந்த மகன் பிரிந்து வாழ்கிற பொழுது அவன் திரும்பி வந்த அந்த நேரத்திலே என் மகன் இறந்து போயிருந்தான் என்று சொன்னீர். ஆமாண்டவரே, உம்மை விட்டு பிரிந்து வாழ்கிற நேரங்களிலே நாங்கள் இறந்து போனவர்களாக இருக்கிறோம். ஆண்டவரே, உம்மோடு நாங்கள் கொள்கிற அந்த ஒரு உறவே உம்மீது நாங்கள் வைக்கிற நம்பிக்கையின் அடையாளம், உம்மீது நாங்கள் வைத்திருக்கிற அந்த பக்தியின் வெளிப்பாடு. ஆண்டவரே, எதற்கும் தயங்காமல், எதற்கும் பயப்படாமல் நீர் எங்களிடம் கொடுத்து வைத்திருக்கிற அந்த திறமைகளை, நீர் எங்களோடு பரிமாறி இருக்கிற அந்த அன்பை இந்த உலகம் எங்கும் வாழுகிற ஒவ்வொரு மனிதரோடும், ஒவ்வொரு மரத்தோடும், செடியோடும், விலங்குகளோடும், பறவைகளோடும் கூட பகிர்ந்து வாழுகிற அந்த உன்னதமான ஆற்றலை, உன்னதமான சக்தியை இந்த நாளிலே எங்களுக்கு தாரும். ஆமென். 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 மாண்புயர் வருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலாம். குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
வாழ்க மரியே, வாழ்க 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 மரியே. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.